Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் strength of material ல இருந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் stress strain diagram. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் நீங்கள் இந்த டாப்பிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு காமனாக யூஸ் பண்ணுற பில்டிங் மெட்டீரியல் மைல்டு ஸ்டீல் எடுத்துக்க போகிறேன். ஓகே, தட் இஸ் டக்டைல் மெட்டீரியல். டக்டைல் மெட்டீரியல்னால் என்ன, பிரிட்டில் மெட்டீரியல் ஜஸ்ட் பார்த்துருவோம். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஓகே, டக்டைல் மெட்டீரியல்னால் இப்போ எக்ஸ்டர்னலி ஒரு ஹேமரிங் ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அதை தின் ஷீட்ஸ் ஆர் தின் வயர்ஸாக என்னால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் டக்டைல் மெட்டீரியல். ஓகே, டக்டைல் அண்ட் பிரிட்டில். பிரிட்டில் மெட்டீரியல்னால் என்னென்னாக்கா வந்து இது வந்து தின் வயர்ஸாக சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா டக்டைல் மெட்டீரியல். அப்படி பண்ண முடியலாட்டி ஓகே, ஸோ இது இல்லைன்னா தட் இஸ் பிரிட்டில் மெட்டீரியல். பிரிட்டில் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸை வந்து நீங்கள் ஒரு ஹேமரிங் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உடஞ்சிரும் இல்லையா? ஸோ தட் இஸ் பிரிட்டில் மெட்டீரியல். டக்டைல் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மைல்டு ஸ்டீல் எடுத்துக்கலாம், ஆர் நீங்கள் காப்பர் எடுத்துக்கலாம், கோல்டு, சில்வர் எல்லாமே. கோல்டு சில்வர்லாம் நமக்கு இது பண்ணுறாங்க இல்லையா, ஜுவல்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஹேமரிங் ப்ரெஷர் கொடுத்து ஒரு தின் ஷீட்ஸ் ஆர் தின் வயர்ஸாக அதை சேஞ்ச் பண்ண முடியுது. அதனால தான் அந்த மாதிரி வேறு ஷேப்பு கொண்டு வர முடியுது. தட் இஸ் டக்டைல் மெட்டீரியல். அண்ட் நம்மளால் தின் வயர்ஸ் ஆர் ஷீட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியலாட்டி அது பேர் பிரிட்டில் மெட்டீரியல். ஓகே, நம்ம டென்சைல் டெஸ்ட் தான் கேரி அவுட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ டென்சைல் டெஸ்ட்டுக்கு நான் ஒரு ஸ்பெசிமன் எடுத்திருக்கேன். ஓகே, ஸ்பெசிமனாக மைல்டு எந்த மெட்டீரியலை வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேனோ அந்த மெட்டீரியலை ஒரு ஸ்பெசிமனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பெசிமனாக ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அதோட லென்த் எவ்வளோன்னு தெரியும் ஸ்டாண்டர்டாக. ஓகே, மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அதோட டயாமீட்டர் எவ்வளோன்னு தெரியும். ஓகே, கிராஸ் செக்ஷனல் டயாமீட்டர் அதுதான் என்னோட ஸ்பெசிமன். ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரீடிட்டர்மைன்ட் லென்த் அண்ட் ஒரு நோன் டயாமீட்டர், கிராஸ் செக்ஷனல் டயாமீட்டர் வச்சுருக்கேன். அந்த ஸ்பெசிமனை எடுத்து என்னோட டென்சைல் டெஸ்டிங் மிஷினில் நான் வைக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்பெசிமனை தான் ஜஸ்ட் இங்கே எலாங்கேட் பண்ணி என்லார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பெசிமனை நான் மிஷினில் வைக்கிறேன். ஸோ இந்த என்னோடய டென்சைல் டெஸ்டிங் மிஷினில் என்ன இருக்குது, கீழே உள்ள பார்ட்டு ஃபிக்ஸடாக இருக்குது, மேலே உள்ள அந்த ஷேடட் பார்ட் இல்லையா, இந்த பார்ட்டு மூவபிள். மேலே டைரக்ஷன் போட்டிருக்கேன்ல, எப்படி மூவ் ஆகும்னா அப்வர்டாக மூவ் ஆகும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட் ஃபிக்ஸடாக இருக்கும், இந்த பார்ட் மேலே மூவ் ஆகும்போது என்ன ஆகும், என்னோடய ஸ்பெசிமன் ஆப்வியஸ்லி எலாங்கேட் ஆகும். ஸோ எவ்வளோ புல் இங்கே வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத எனக்கு இங்கே ஒரு ஸ்கேல் இருக்கும், அந்த ஸ்கேலில் நான் நோட் பண்ணிக்குவேன். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் ஆர் எவ்வளோ லோடு அப்ளை ஆகுது அப்படின்றத. ஸோ எவ்வளோ எலாங்கேட் ஆகுன்றது இங்கே ஒரு ஸ்கேல் இருக்கும், அங்கேருந்து நான் மெஷர் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சிருது எவ்வளோ புல் கொடுக்குறேன் அண்ட் எவ்வளோ எலாங்கேட் ஆகுது அப்படின்னு. ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரைன் கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்ட்ரெஸ் தெரியும் இல்லையா, இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் by cross sectional area on which the force is acting இல்லையா. so internal resisting force is nothing but the pressure or pull we are applying. okay, and cross sectional area actually நம்ம வந்து இப்போ ஒரு மெட்டீரியலில் வந்து இந்த சைடு அந்த சைடு புல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த cross sectional ஏரியா வந்து குறைஞ்சிட்டே போகும் இல்லையா. ஏன்னா லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா குறையும். ஏன்னா வால்யூம் வந்து உங்களுக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா குறையலாட்டி வால்யூம் வந்து கீப்பான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஏரியா இன்ட்டு லென்த்து தான் வால்யூம். ஸோ கீப்பான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு லீனியர் டைமென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட கிராஸ் செக்ஷனல் டைமென்ஷன் வந்து கம்மி ஆகும். ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாக்க throughout the diagram அந்த ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஒன்லி இனிஷியல் ஏரியா ஆஃப் ஸ்பெசிமனை தான் எடுத்துக்க போகிறோம். அந்த ரிடக்ஷன் இன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரைனுக்கும்
இனிஷியல் லென்த் ஆஃப் த ஸ்பெசிமனை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் ஸ்பெசிமனை வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது. அதனால இந்த இனிஷியல் வேல்யூ ஒன்றுமே கன்சிடர் பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்ன, நம்ம இந்த பிளாட் பண்ண போகிற ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் பேர் என்ன அப்படின்னாக்க இன்ஜினியரிங் ஆர் நாமினல் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஓகேவா? நாமினல் வேல்யூ ஆர் இன்ஜினியரிங் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினா என்ன அப்படின்னா ஒன்லி இனிஷியல் ஏரியா ஆஃப் த ஸ்பெசிமன் அண்ட் இனிஷியல் லென்த் ஆஃப் த ஸ்பெசிமன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் டு பி கன்சிடர்டு ஃபார் த கால்குலேஷன் பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னாக்கா தட் இஸ் இன்ஜினியரிங் ஆர் நாமினல் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ டயக்ராமுக்கு போவோம். பாருங்கள், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஆஃப் மைல்டு ஸ்டீல். ஜஸ்ட் நான் 2 பார்ட் இருக்குங்க. எக்ஸ் ஆக்சிஸில் நான் ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நம்ம டெஸ்ட்டில் இருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னாக்க எலாங்கேஷன் அண்ட் அப்ளைட் லோடு அது மட்டும்தான் கிடைக்கிது இல்லையா? ஓகே, ஸோ இதே இன்னொரு விதமாக எப்படி பிளாட் பண்ணலாம்? லோட் வெர்சஸ் எலாங்கேஷன் டயக்ராம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமுக்கு பதிலாக லோட் வெர்சஸ் எலாங்கேஷன் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்து லோடை வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறது வந்து சென்சிபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். லோட் பெர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, எந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் அது வந்து ஆக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லோடோட இன்டென்சிட்டியை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். த சேம் வே ஸ்ட்ரெயின் வந்து அப்படியே ஜஸ்ட் சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு மட்டும் வச்சுட்டோன்னா அது வந்து சென்சிபிளாக இருக்காது. சேஞ்சிங் லென்த் பெர் யூனிட். ஸோ அப்போ தான் அதோட கேரக்டரிஸ்டிக் நம்ம தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் elongation I am taking strain, instead of load I am taking stress. Okay va? Stress strain diagram. சரி, இப்போ நான் எனக்கு வந்து அந்த புல் அப்ளை பண்ணும்போது ஒரு சர்டைன் பாயிண்ட்லேருந்து ஓகேவா ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் என்னோட கிராஃப் ஐ மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினோட ரிலேஷன்ஷிப் வந்து லீனியராக இருக்கும். ஓகே, தென் ஒரு கர்வ் ஆகும். அப்புறம் again it increasing and suddenly it's decreasing and it's almost maintaining the same level of stress, then again it's increasing, then decreasing, and last is the breaking point. Okay va? Beautiful journey of the material, okay, when externally applied load. எப்படி என்ன நடக்குது உள்ள, ஸோ இந்த ஜேர்னியில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் காமிக்க போகுது. இது ரொம்ப ஈஸிங்க. இதில் வந்து நாட் ஓன்லி த பிஹேவியர் ஆஃப் த மெட்டீரியல் அண்டர் ப்ரெஷர் அண்டர் புல் கன்சிடர் பண்ண போகிறது கூட. இதில் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இந்த ஒரு சிம்பிள் டயக்ராமில் இருந்து என்னென்னலாம் எடுக்கலாம் பாருங்கள். யூடிஎஸ் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிடைக்கிது, ஈல்டு ஸ்ட்ரெஸ் கிடைக்கிது, ஓகேவா, பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்கிது, நிறைய இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். யங்ஸ் மாடலஸே ஆக்சுவலி இதிலேருந்து தான் டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே தான் அந்த கான்செப்ட் வருது. ஓகே, இப்போ என்னோடய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் 2 ஜோன் இருக்குது இல்லையா? நான் க்ரீன் கலரில் ஒரு ஜோன் ஷேட் பண்ணி வச்சுருக்கேன், ரெட் கலரில் ஒரு ஜோன் ஷேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீன் ஜோன் என்ன அப்படின்னாக்க தட் இஸ் எலாஸ்டிக் ஜோன். என்னோட ஜஸ்ட்டு ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணணுன்னா என்னோடய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமை 2 ஜோனாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன் இஸ் எலாஸ்டிக் ஜோன், அனதர் ஒன் இஸ் பிளாஸ்டிக் ஜோன். ஓகே, எலாஸ்டிக் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இந்த எலாஸ்டிக் ஜோனில் எந்த இடத்துல நீங்கள் ஒரு இங்கே இது வரைக்கும் புல் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ சடனாக ஸ்டாப் பண்ணால் இட்ஸ் ரீகைன்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஓகே, திருப்பி அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இங்கேருந்து புல் பண்ணுறீங்க, விட்டுடுறீங்க, டக்குன்னு விட்டுட்டிங்கன்னா again it goes to its original position. Okay, so A B வரைக்குமே அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்பி போயிடும். ஆனால் பியாண்ட் தட் எலாஸ்டிக் லிமிட், இப்போ C or D ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னாக்க இட் லூசஸ் இட்ஸ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அதனால் திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. ஓகே, ஸோ இந்த ஜோன் தான், எந்த ஜோன் வரைக்கும் எனக்கு புல் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ப்ரெஷரை விட்டுட்டேன் அப்படின்னாக்க ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகுதோ தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக் ஜோன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த எலாஸ்டிக் ஜோன் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இந்த க்ரீன் போர்ஷன்லேயே 2 இருக்குது எனக்கு. ஸோ ஒன் இஸ் லீனியர்
variation, and another one is from 0 to A. From O to A it is linear, just line irka, straight line irka, linear. But ana from A to B vandu it's non-linear variation. Okay, so in the linear variation வந்து என்ன சொல்லலாம்? So stress is directly proportional to strain. ரெண்டும் ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரைனும் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரைனும் இன்க்ரீஸ் ஆகுது. தட்ஸ் வை த லீனியர் லைன் வி ஆர் கெட்டிங். ஓகே, அதை என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா O to A இஸ் கால்டு லிமிட் ஆஃப் ப்ரப்போர்ஷனாலிட்டி. ஓகே, ஏன்னா ப்ரப்போர்ஷனலாக இருக்குது, அதனால தட் இஸ் கால்டு OA கால்டு லிமிட் ஆஃப் proportionality. and the point A என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க proportional limit. ஓகேவா? சேம் வே A to B என்ன பண்ண போகிறோம்? A to B வந்து ஸ்டில் அது எலாஸ்டிக் ஸ்டேட்டில் தான் இருக்குது, ஆனால் அதோட வேரியேஷன் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, அது வந்து நான் லீனியராக இருக்குது. ஸோ நான் லீனியராக இருக்குது, அதனால் இங்கே லிமிட் ஆஃப் ப்ரப்போர்ஷனாலிட்டி கிடையாது. A to B பாயிண்ட் பியை வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க எலாஸ்டிக் லிமிட். பாயிண்ட் B கால்டு எலாஸ்டிக் லிமிட், பாயிண்ட் A கால்டு ப்ரப்போர்ஷனல் லிமிட். திஸ் இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷனாலிட்டி ஆர் ப்ரப்போர்ஷனல் லிமிட். திஸ் இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் எலாஸ்டிக் லிமிட். ஓகேவா? ஸோ தட் இஸ் இது ரெண்டு பாயிண்ட் தான் எங்கே அப்படின்னா எலாஸ்டிக் ஜோனில். ஓகேவா? அடுத்தது பிளாஸ்டிக் ஜோன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலாஸ்டிக் ஜோன்லேயே இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமே. பாருங்கள், பாயிண்ட் O to A. ஓகே, பாயிண்ட் O to Aல என்ன நடக்குது அப்படின்னா பாயிண்ட் O to A எப்படி இருக்குது? ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து லீனியர் பார்ட் ஆஃப் த எலாஸ்டிக் ஜோன். ஓகே, லீனியர் பார்ட், ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன். அடுத்தது பாயிண்ட் A ரெஃபர்ஸ் லிமிட் ஆஃப் ப்ரப்போர்ஷனாலிட்டி. இந்த பாயிண்ட் A என்னது? ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, ப்ரப்போர்ஷனல் லிமிட். அடுத்தது ஸோ ப்ரப்போர்ஷனல் லிமிட்டில் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே, within proportional limit the stress is directly proportional to strain. அது ஆக்சுவலி இது வந்து ஒரு லாங்கு, அது வந்து ஹூக்ஸ்லா எல்லா கொஷின்ஸ்லேயுமே காமனாக வரும். ஸோ என்ன ஹூக்ஸ்லா அப்படின்னாக்கா வித்தின் ப்ரப்போர்ஷனல் லிமிட், அதுதான் முக்கியம். அந்த வித்தின் ப்ரப்போர்ஷனல் லிமிட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரைன், தட் இஸ் கால்ட் ஹூக்ஸ்லா அப்படின்னு போட்டால் அது தப்பு. ஸோ எப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரைன்னா இன் ப்ரப்போர்ஷனல் லிமிட். ஓகே, ஆக்சுவலி விதின் எலாஸ்டிக் லிமிட்டுன்னு சொன்னால் கூட ஓகே தான், பட் ஆனால் எலாஸ்டிக் லிமிட்லேயே நமக்கு எல்லா இப்போ A to Bயில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே, ஃப்ரம் A to B, பட் ஸ்டில் அதுவுமே எலாஸ்டிக் லிமிட்டில் தான் இருக்குது. அதனால கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னா வித்தின் லிமிட் ஆஃப் ப்ரப்போர்ஷனாலிட்டி, வித்தின் ப்ரப்போர்ஷனல் லிமிட் த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அதுதான் ஹூக்ஸ் லா. ஓகே, ஸோ ஓகே, இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டியை போக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு ஈன்னு வரும். ஓகே, இந்த கேபிட்டல் E இஸ் கால்டு அந்த கான்ஸ்டன்ட். ஓகே, ப்ரப்போர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ யங்ஸ் மாடுலஸோட யூனிட் பார்ப்போமே. ஸ்ட்ரெயின் நமக்கு தெரியும். ஸ்ட்ரெயினோட யூனிட் என்னது? ஸ்ட்ரெயின் இஸ் த யூனிட்லெஸ் நம்பர், இதுக்கு யூனிட் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் தெரியும் இல்லையா, பாஸ்கல், நியூட்டன் பர் mm ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு, எது வேணா இருக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டை தான் யங்ஸ் மாடுலஸும் கேரி பண்ணும். ஸோ போத் யூனிட்ஸ் ஆர் சேம். யூனிட் ஆஃப் E மீன் யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் சேம் அஸ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டும் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டும் ஒன்று தான். ஓகே, இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப்பு தான் நமக்கு யங்ஸ் மாடுலஸ். ஓகே, the slope of the straight line OA, proportional line, limit of proportionality தான் A,
ஸோ அந்த லைனோட ஸ்லோப் வந்து நமக்கு எதை கொடுக்குது? யங்ஸ் மாடுலஸ். ஸோ எனி டைம் நம்ம யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ணிடலாம் கிராஃப்லேருந்து. அடுத்தது பாயிண்ட் A to B என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். A to Bயும் எதில் தான் இருக்குது? க்ரீன் ஜோனில் தான் இருக்குது. க்ரீன் ஜோன் என்னது நமக்கு? எலாஸ்டிக் ஜோன் அண்ட் த ரெட் ஜோன் இஸ் பிளாஸ்டிக் ஜோன். ஓகே, ஸோ A to Bயில் இப்போ O to Aல என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்தாச்சா? ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அங்கே தான் ஹூக்ஸ்லா வருது. ஹூக்ஸ்லானா ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இது பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்ட் பேர் E, யங்ஸ் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அதோட யூனிட் என்ன அப்படின்னா சேம் அஸ் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அப்புறம் இதோட ஸ்லோப் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரைட் லைனோட OA லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியோட ஸ்லோப் வந்து எனக்கு யங்ஸ் மாடுலஸை கொடுக்கும். சரியா? ஸோ இது OA நடந்தது. இப்போ A to B என்ன நடக்க போகுது? ஃப்ரம் A to B ஸ்டில் இன் எலாஸ்டிக் ஜோன். ஸோ பாயிண்ட் A to Bயில் என்ன நடக்குதுன்னா மெட்டீரியல் ஸ்டில் கம் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன் வென் லோட் ரிமூவ்ட். ஓகேவா? யா, ஏன்னா அது ஸ்டில் இன் எலாஸ்டிக் ஜோன், ஆனால் நான் லீனியர். லீனியர் கிடையாது. அடுத்தது ஹூக்ஸ்லா டஸ் நாட் அப்ளை. ஸோ ஹூக்ஸ்லா ஒன்லி அப்ளை in limit of proportionality. Okay, Hooke's law only applies in limit of proportionality. From O to A மட்டும்தான், அந்த straight line மட்டும்தான், linear லைனுக்கு தான் Hooke's law apply ஆகும். அடுத்தது point B வந்து very close to A, sometimes hardly noticed. ஸோ நம்ம வரைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரைஞ்சிருக்கோம் from point A to B. பட் ஆக்சுவலி கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னாக்க ரொம்ப க்ளோஸாக வரும். சம்டைம்ஸ் வந்து நம்ம B இருக்கிறதே தெரியாது, ஏக்கு அப்புறம் டைரெக்டாக C போயிடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த சின்ன வேரியேஷன் தான் இருக்கும் இங்கே ஃப்ரம் A to B. இந்த டிஸ்டன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வெரி க்ளோஸ், சம்டைம்ஸ் ஹார்ட் டு see. ஓகேவா? இதுதான் ஃப்ரம் பாயிண்ட் A to Bயில் நடக்குது. அடுத்தது பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு இப்போ எலாஸ்டிக் ஜோன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிளாஸ்டிக் ஜோனுக்கு வரப்போகிறோம். பிளாஸ்டிக் ஜோனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஸோ பிளாஸ்டிக் ஜோனில் Bயிலேருந்து சடனாக எனக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் என்னோடய ஸ்ட்ரெஸ் வந்து மெயின்டைன் ஆகுது பாயிண்ட் E வரைக்கும். தென் பாயிண்ட் Eலேருந்து F வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. எகெயின் என்னோடய ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகி ஒரு சர்டைன் பாயிண்டில் குறைஞ்சிது. ஆனால் ஸ்ட்ரெயின் என்னது கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சரியா? ஓகே, ஸோ இது எதனால ஹேப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம பாயிண்ட் Cயில் என்ன அப்படின்னா பாயிண்ட் C இஸ் நத்திங் பட் அப்பர் ஈல்டு பாயிண்ட். ஓகேவா? அப்பர் ஈல்டு பாயிண்ட்னா வேர் ஈல்டிங் பிகின்ஸ், அங்கே தான் ஈல்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பாயிண்ட் B வரைக்கும் திருப்பி விட்டுட்டோன்னா திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஆனால் பாயிண்ட் Cயில் என்ன ஆகுது அப்படின்னாக்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு விட்டோன்னா அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. தட்ஸ் வை இட் இஸ் இன் பிளாஸ்டிக் ஜோன். இந்த சைடு உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே திருப்பி வராது. ஏன்னா அதோட அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து போயிடுது, ஈல்டு ஆயிடுச்சு. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் அப்பர் ஈல்டு பாயிண்ட். ஓகே, திருப்பி வராது ஒரிஜினல் பொசிஷனுக்கு. ஸோ பாயிண்ட் B to Cயில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா ஈல்டிங் டேக்ஸ் பிளேஸ். பாயிண்ட் C இஸ் அப்பர் ஈல்டிங் பாயிண்ட். ஓகே, தென் பாயிண்ட் Dயில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Cயிலேருந்து Dக்கு சடனாக ஸ்ட்ரெஸ் வந்து குறையுது. இதுவுமே அதே மாதிரி தாங்க. இப்போ A to B வந்து எவ்வளோ சின்ன ஆக்சுவலி டிஸ்டன்ஸாக இருக்கும், சம்டைம்ஸ் ஹார்ட்லி சீன் இருக்குல்ல, அதே மாதிரி தான். ரொம்ப நான் இப்போ கிராஃபுக்காண்டி இவ்வளோ வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கர்வாக இருக்காது. அப்பர் ஈல்ட் லிமிட்க்கும் லோயர் ஈல்ட் லிமிட்க்கும். பாயிண்ட் C to Dயில் என்ன நடக்குது அப்படின்னா C to D Dயில் என்ன நடக்குது? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஃபால்ஸ் ஃப்ரம் C to D. ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த ஸ்ட்ரெயின். ரெசிஸ்டன்ஸ் per internal resisting force per cross sectional area இல்லையா? அதுதான் ஸ்ட்ரெயின். அது வந்து ஃபால்ஸ் ஃப்ரம் C to D. Cயிலேருந்து Dக்கு குறையுது. ஏன் குறையுது அப்படின்னாக்கா திஸ் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா
rows of carbon and nitrogen atoms in the material. Actually இதெல்லாம் மெட்டீரியல் சயின்ஸில் வரும், பட் குறையுது அப்படின்றது தான் நம்ம எங்கேயும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அது ஏன் ரீசன் அப்படின்றதுலாம் மெட்டீரியல் சயின்ஸில் வரும். மெட்டீரியல் சயின்ஸை கொண்டு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் இன்ட்ரடியூஸ் பண்ண நமக்கு தேவை கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு. ஓகேவா? தென் இது இந்த பாயிண்ட் டி இஸ் கால்டு லோயர் ஈல்டிங் பாயிண்ட். ஓகேவா? இஸ் லோயர் ஈல்டிங் பாயிண்ட். இதற்கு எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? 1 2 3 4. ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்து ஏ என்னது? பாயிண்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷனாலிட்டி, பாயிண்ட் பி இஸ் எலாஸ்டிக் லிமிட், அண்ட் பாயிண்ட் சி இஸ் அப்பர் ஈல்டு பாயிண்ட், அண்ட் பாயிண்ட் டி இஸ் லோயர் ஈல்டு பாயிண்ட். ஓகேவா? சரி, தென் பாயிண்ட் ஈக்கு வரும். பாயிண்ட் இ என்னன்னா பாயிண்ட் இ. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஃப்ரம் point D to E, the average stress remains constant from point D. D எங்கே இருக்கு? என்னோட lower yielding point. lower yielding pointலேருந்து point E is called point of strain hardening. point of strain hardening வரைக்கும் என்னோட average stress பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு ஹரிசான்டல் லைன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வேரியே ஆகலை, ஜஸ்ட் ஒரு லீனியர் வேரியேஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஃப்ரம் point D to E, the average stress remains constant. Okay, change ஆகல. அப்புறம் point Eல பார்ப்போம். Resistance of the material again starts increasing, and point E is termed as point of strain hardening. point Eல என்ன நடக்குது அப்படின்னா, resistance is nothing but the stress. stress என்ன ஆகுது? again increase ஆகுது. again increase ஆகுது. அப்புறம் இந்த பாயிண்ட் ஈக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். ஓகே, வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னாக்கா, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இன்க்ரீஸிங் ஆஃப்டர் த கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ். ஐ மீன் ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிஃபோர் த சர்டைன் பாயிண்ட் இட் வில் இன்க்ரீஸ் கான்ஸ்டன்ட்லி, அண்ட் ஆஃப்டர் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் த ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட் இட் இன்க்ரீஸிங். ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். ஓகே, அடுத்தது இலேருந்து எஃப்க்கு போகுது. எஃப் என்ன அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட்னா வேர் நெக்கிங் இஸ் டேக்ஸ் பிளேஸ். நெக்கிங்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் பாயிண்ட் எஃப்பில் பாருங்களேன், நெக்கிங் டேக்ஸ் பிளேஸ். பாயிண்ட் எஃப் கிவ்ஸ் த அல்டிமேட் லோடு. கரஸ்பாண்டிங் இது வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். நெக்கிங்னா என்னென்னு பார்ப்போம். எங்கே நெக்கிங் டேக்ஸ் பிளேஸ் ஆகுதோ அதுதான் பாயிண்ட் எஃப். அந்த பாயிண்ட் எஃப் பேர் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட். ஓகேவா? நெக்கிங் இஸ் நத்திங் பட் ஒரு ராட் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஸ்பெசிமனே எடுத்துக்கிட்டோமே, அது இப்போ எக்ஸ்டர்னல் புல் அப்ளை பண்ணும்போது ஸோ அப்படியே இந்த கிராஸ் செக்ஷன் அப்படியே இருந்து டக்குன்னு பிரேக் ஆகிடாது. என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த வீக்கர் பாயிண்டில் ரிடக்ஷன் இன் கிராஸ் செக்ஷன் நடக்கும் ஃபஸ்ட்டு. அந்த ரிடக்ஷன் இன் கிராஸ் செக்ஷன், அந்த ரிடக்ஷன் இன் டயாமீட்டர் நடக்குது இல்லையா, அந்த ரெடியூஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் தான், ரெடியூஸ்டு டயாமீட்டருக்கு பேர் தான் நெக்கிங். ஓகே, ஸோ அந்த நெக்கிங் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் என்னோட அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறமும் நான் அகெயின் என்னோடய புல் கொடுத்துட்டே ஆக்சியல் புல் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டைன் பாயிண்டில் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிட்டே வந்துட்டு பிரேக் ஆயிரும் மெட்டீரியல். ஓகே, தட் இஸ் கால், இதுதான் எஃப் பாயிண்ட் எஃப் கால்ட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட், அண்ட் பாயிண்ட் ஜி கால்ட் ஃபெயிலியர் ஆர் ஃப்ராக்சர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஜோன் பாருங்கள், பிளாஸ்டிக் ஜோனில் 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. ஈல்டிங் ஜோன்னா ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் இ, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லீனியராக இருக்கும். ஓகே, ஸோ ஈல்டிங் ஜோன் அண்ட் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோன். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோன்னா என்னோடய பாயிண்ட் இலேருந்து பாயிண்ட் எஃப் வரைக்கும் உள்ளது ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோன். ஓகேவா? ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோனில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, என்னோடய ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதில் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும்னாக்கா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஈல்டிங் ஜோனில் என்னோடய ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்கில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது நெக்கிங் பாயிண்ட் எஃப் டு பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ளது வந்து
நெக்கிங். ஸோ நெக்கிங் பாயிண்டில் என்ன வரும், ஸ்ட்ரெயின் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சு ஒரு சர்டைன் பாயிண்டில் பிரேக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈல்டிங் பாயிண்ட், ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், ஈல்டிங் ஜோன், ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோன் அண்ட் நெக்கிங் ஜோன். ஓகேவா? ஈல்டிங் ஜோனில் ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரே லைனாக இருக்குது. அடுத்தது ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோனில் என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி இன்க்ரீஸ் ஆகுது. தென் நெக்கிங் ஜோனில் என்னோட ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சி ஒரு லாஸ்ட்டில் பிரேக் ஆயிடுது. ஓகேவா? இதில் வந்து என்னென்னலாம் எடுக்கலாம் பாருங்கள். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டிலேருந்து அதிலோட கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன கொடுக்குது அப்படின்னாக்கா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. என்னோட ஈல்டிங் பாயிண்ட். ஓகேவா? அப்பர் ஈல்டிங் பாயிண்ட் நான் எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு 2 ஈல்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்பர் ஈல்டிங் பாயிண்ட் இருக்குது, லோயர் ஈல்டிங் பாயிண்ட் இருக்குது. நான் இதுலேருந்து எதை எடுத்துக்கலாம் என்னோட கேல்குலேஷனுக்கு அப்படின்னாக்கா லோயர் ஈல்டிங் பாயிண்ட் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதே இது மெயின்டெனால் இல்லையா? ஸோ குறைஞ்சி அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்ட். எந்த பாயிண்டில் இருந்து ஈல்டிங் ஸ்ட்ரென்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த பாயிண்ட்டை தான் ஈல்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகே, தட் இஸ் ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆர் ஈல்டு ஸ்ட்ரென்த். ஓகேவா? இதை திரும்பி திரும்பி கேட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ பாயிண்ட் ஜியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? பாயிண்ட் ஜியில் resistance of material falls from F to G. Okay, necking zone la. And finally the specimen breaks. Okay va? So avladhan beautiful. Break ஆயிடுச்சுனா என்ன, அந்த journey முடிஞ்சிருச்சு. So the beautiful journey of mild stone under the tensile load. பார்த்தாச்சா? இதுலேருந்து 2 கண்டுபிடிக்கலாம், percentage elongation and percentage reduction in area. ஓகே, பர்சன்டேஜ் எலாங்கேஷன்னா என்னென்னா, அந்த 2 பீஸ் உடஞ்சிருது இல்லையா நம்ம ஸ்பெசிமன், அதை எடுத்து அதை ஜாயின் பண்ணி அதோட லென்த் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரிஜினல் ஸ்பெசிமனோட லென்த்தை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா எலாங்கேட் ஆகிருக்கு இல்லையா? இது வந்து அந்த நெக்கிங் பாயிண்ட். அதை ஜாயின் பண்ணி பிரேக்கான 2 பீஸை வந்து ஜாயின் பண்ணி அதோட லென்த் கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் கால்ட் எல் டேஷ். ஓகே, பர்சன்டேஜ் எலாங்கேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல் டேஷ் மைனஸ் ஒரிஜினல் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு 100 வந்து எல்ஓன்னு வச்சுக்கோமே, ஒரிஜினல். ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். அடுத்தது பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த நெக்கிங் டயாமீட்டர் பார்த்திங்க, அந்த ஒரு இடத்துல வந்து டயாமீட்டர் குறையுது இல்லையா, தட் இஸ் கால்டு டி டேஷ். ஓகே, ஸோ ஒரிஜினல் டயாமீட்டர் எனக்கு டி, ஒரிஜினல் ஏரியா மைனஸ் அந்த நெக்கிங் ஜோனில் உள்ள ஏரியா டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100, தட் இஸ் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ஏரியா. ஓகே, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ், ஆனால் ட்விஸ்ட் பண்ணி நிறைய கேட்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.